இக்கதையின் சுருக்கம். விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் கானகத்தில் யாகம் நடத்த விளைகிறார். அந்த யாகத்தில் பல இடையூறுகள் ஏற்படுகின்றது. செய்து கொண்டிருக்கும் பொழுது தாடகை என்ற அரக்கியால் இடையூறு ஏற்படுகின்றது. ராமரும் லக்ஷ்மணனும் சேர்ந்து தாடகையை வதம் செய்து யாகத்திற்கு பாதுகாப்பு தருகின்றனர். பல நூறு ஆண்டு காலமாக முனிவரின் சாபம் பெற்று கல்லாக இருந்து வந்த அகலிகை ராமரின் பொற்பாதம் பற்று சாப விமோச்சனம் பெற்று பெண்ணாக மாறுகிறார். நீதிலை மன்னன் ஜனகன் வைத்த போட்டியிலும் வில்லை முறித்து சீதையை திருமணம் செய்து கொள்கிறார். பின்னர் கைகேயின் பேராசையால் 14 வருடம் வனவாசகம் செல்கின்றார் ராமர். வனவாசகத்தில் படகோட்டியான குகனின் நட்பு கிடைக்கின்றது. அவர் ஆற்றை கடக்க தனது படகால் உதவி செய்து உடன் பிறந்த சகோதர அந்தஸ்து பெறுகிறார். அளவற்ற பாசம் வைத்த ராமரின் தம்பி பரதன் நாடாளாமல் ராமரை நாடாள அழைக்கின்றார். தனது தந்தைக்கு செய்து கொடுத்த திரும்ப மாட்டேன் என்று ராமன் திட்டவட்டமாக கூறிவிட்டார். நீங்கள் தாயகம் திரும்பும் வரை உங்கள் பாதனை ஆட்சி செய்யட்டும் என்று பரதன் மன்றாடி கேட்டதன் பேரில் தனது பாதனையை பரதனுக்கு கொடுக்கின்றார். ராமரும் சீதையும் கானகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மாரீசன் என்பவன் மான் வேடமிட்டு சீதையின் கவனத்தை திசை திருப்புகிறார். कमेंट आ रही है
సిరముకుట కుండల తిలక చారు ఉదారంగ విభూషణం ఆజానుభుజ శరచాపధర సంగ్రామజిత ఖరదూషణం శ్రీరామచంద్ర కృపాలు భజమన హరణ భవ భయదారుణం శ్రీరామ్ శ్రీరామ్. इति वादते तुलसीदास शङ्कर शेष मुनिमनरञ्जनं मम हृदय कञ्जनिवास कुरु कामादिकलकलदञ्जनं श्रीरामचन्द्र कृपालु भजमन हरण भव भयदारुणं नवकञ्जलोचन कञ्जमुखकर कञ्जपद कञ्जारुणं श्रीराम श्रीराम. हर घर में अब एक ही नाम, हर घर में अब एक ही नाम, एक ही नारा गूंजेगा। मेरे भारत का बच्चा बच्चा जय जय श्री राम बोलेगा। मेरे भारत का बच्चा बच्चा जय जय श्री राम बोलेगा। हर घर में अब एक ही नाम, एक ही नारा गूंजेगा। मेरे भारत का बच्चा बच्चा JNR over. Please, your money.